கொழும்பில் உள்ள சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக கூடிய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி அமைதியான முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தி சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியது. ஒவ்வொரு அரசாங்கமும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யவே மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கியுள்ளனர். ஆகவே எந்த ஒரு துறையிலும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது முக்கியமானது. அவ்வாறு இருக்கும்போது இந்த சீர்திருத்தத்தை செய்வதை அரசியல் நோக்கமாக வைத்துக் கொண்டு அரசியலை தொடர்பு படுத்திக் கொண்டு இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிப்பதை ஒரு முக்கியமான அமைப்பான இந்த சட்டத்தரணிகள் சங்கம் செய்வதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது மிகவும் வெட்கக்கேடான செயலாகும். பகிரங்கமாக அரசியல் செய்யும் தற்போதைய சட்டத்தரணிகள் சங்க தலைவருக்கு இந்த பதவி பொருத்தமற்றது என்பதே எமது நிலைப்பாடு. ஏனெனில் அவர் ஒரு நடுநிலையான நபராக இருக்க வேண்டும், அரசியல் சார்பற்றவராக இருக்க வேண்டும். இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்துடன் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் நடந்து கொண்ட விதத்தை நாம் பார்த்தோம். அவர் முழுமையாக அரசியல் நடவடிக்கைகளிலேயே ஈடுபட்டார். அவர் ஒரு அரசியல் பொம்மையாக மாறியுள்ளார். ஏனெனில் சட்டத்தரணிகள் சங்கம் என்பது ஒரு தொழில்சார் சங்கம் என்பது எமக்கு தெரியும். அந்த தொழிற்சங்கத்திற்கு பொருத்தமற்ற வகையிலேயே அவர் செயற்பட்டார். கடந்த நாட்களில் அவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒரு விருந்து பிரசாரத்திற்கு சென்று ஹவானா சுருட்டையும் புகைத்துக் கொண்டு அவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததை நாம் பார்த்தோம். அவ்வாறு நெருக்கமாக இருக்கும் ஒருவரே இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக செயற்படுகிறார். சட்டத்தரணிகள் சங்க தலைவரை இயக்குவது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான எதிர்க்கட்சி என்ற குழுக்கள் என்பது எமக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது. அதனாலேயே இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு முன்னால் வந்து உடனடியாக இந்த சட்டத்தரணிகள் சங்க தலைவர் பதவி விலக வேண்டும் என கூறுகின்றோம். பாராளுமன்றத்தில் உள்ள ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றார்கள் என கூறி அவர் பாராளுமன்றத்திற்கு ஒரு கடிதம் அனுப்புவதை பார்த்தோம். பின்னர் அப்படி எதுவும் இல்லை என்று கூறுகிறார். சட்டத்தரணிகள் சங்க தலைவராக இருந்து கொண்டு ஒரு சரியான கடிதத்தை கூட எழுத தெரியாத ஒருவரா இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தில் தலைவராக இருக்கின்றார். எமது நாட்டில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் டாக்டர் பாதனிய அரசியல் செய்ய போய் இன்று நாட்டில் பொதுமக்களுக்கு அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கையை முற்றாக பாழாக்கினார். அதை போன்றதோர் செயலையே தற்போதைய சட்டத்தரணிகள் சங்க தலைவரும் செய்து வருகிறார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடகப் பிரிவை சேர்ந்த தினீத் சிந்தக கருணாரத்ன மக்கள் நேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் ஊடகப் பிரிவு என இன்று பிற்பகல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை அருவருப்புடன் கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த கீழ்த்தரமான மற்றும் நாகரிகமற்ற செயலில் மக்கள் நேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் எந்த ஒரு உறுப்பினரோ அல்லது தரப்பினரோ பங்கேற்கப் போவதில்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடகப் பிரிவைச் சேர்ந்த தினீத் சிந்தக கருணாரத்ன மக்கள் ஆதரவு கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடகப் பிரிவு என்ற வகையில் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது கூட்டு எதிர்க்கட்சி பதிலளித்துள்ளது. தமது அமைப்பு எந்தவொரு தனிநபரின் அல்லது குழுவின் சார்பாகவும் செயற்படவில்லை எனவும் நாட்டு மக்களின் சார்பாகவே குரல் கொடுப்பதாகவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்க்கட்சி என்பது அரசாங்கம் செய்யும் அனைத்தையும் எதிர்ப்பது அல்ல. மக்களுக்கு சாதகமான தீர்மானங்களுக்கு ஆதரவளிப்பதோடு மக்களின் உரிமைகள், ஜனநாயகம், சட்டவாட்சி மற்றும் சுயாதீன நிறுவனங்களை பாதுகாப்பதற்கு தேவையான சந்தர்ப்பங்களில் அச்சமின்றி குரல் கொடுப்பதே உண்மையான எதிர்க்கட்சியின் பொறுப்பாகும். இன்று எமது போராட்டத்தின் நோக்கம் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்காக மக்களின் குரலை வெளிப்படுத்துவதாகும். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தை முழுமையாக இலக்கு வைப்பது எமது நோக்கம் அல்ல. எமது விமர்சனம் குறிப்பாக அதன் தற்போதைய தலைவரின் சில நடவடிக்கைகள் தொடர்பிலேயே அமைந்திருக்கின்றது. பல வருடங்களாக பல்வேறு அரசாங்கங்கள் மற்றும் ஜனாதிபதிகளின் கீழ் எதிர்க்கட்சியின் வகிபாகத்தை ஆற்றிய நாம் இனிமேலும் அதிகாரத்துக்காக இல்லாமல் மக்களுக்காக குரல் கொடுப்போம். இலங்கையில் எந்த ஒரு அரசியல் குழுவுக்கும் அல்லது குடிமகனுக்கும் எதிர்க்கட்சியாக செயற்படுவதற்கான உரிமையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த உரிமையை நாம் பயன்படுத்தி மக்களுக்கான எமது பொறுப்பை நிறைவேற்றி வருகின்றோம்.